உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை சன்மார்க்கம், 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 சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய புரிஞ்சிருக்கோம். அந்த சுத்த சன்மார்க்கத்தை செய்வதற்கு அல்லது கடைப்பிடிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா, அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா, டூல் கிட் இருக்கா, சாதனம் இருக்கா அப்படின்னலாம் நமக்கு நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அப்படி ஒரு சாதனம் இருக்குது அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். சுத்த சன்மார்க்க சாதனம் என்று அவர் எதை சொல்லுகிறார் அப்படிங்கிறத காட்டுகின்ற ஒரு உரைநடை பகுதி நம்முடைய உபதேச குறிப்புகளில் இருக்குது. அந்த சாதனம் என்ன, அந்த கீ என்ன, அந்த டூல் கிட் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சுத்த சன்மார்க்க சாதனம். சுத்த சன்மார்க்க சாதனம் இரண்டு வகைப்படும்: பரோபகாரம், சத்விசாரம். பரோபகாரம் என்பது தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது. சத்விசாரம் என்பது நேரிடாத பட்சத்தில் ஆன்ம நேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது, கடவுளது புகழை விசாரித்தல், ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல், தன் சிறுமையை கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல். இந்த மார்க்கத்தால் தான் சுத்தமாதி 3 தேகங்களை பெற வேண்டும். சுத்த சன்மார்க்கத்துக்கு 2 வகையான சாதனம் இருக்கு அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றாரு. அந்த 2 வகையான சாதனங்களுமே ரொம்ப எளிமையான சாதனங்கள் தான். நாம் துறவு மேற்கொள்ள வேண்டும், காஷாயம் கட்டணும், வெளிப்புற அடையாளங்களை மேற்கொள்ள வேண்டும், இருக்கிற இல்லறத்தை எல்லாம் விட்டுட்டு துறவரத்தை மேற்கொண்டு அப்படியே கால்நடையாக நடந்து போகணும், காட்டுக்கு போகணும், மலைக்கு போகணும், அங்கே போய் குகையில் தியானம் பண்ணணும். இது எதையுமே சொல்லலை வள்ளல் பிரான். ஏன்னா அவருக்கு நன்றாக தெரியும், இப்படியான வெளிப்புற அடையாளங்களை சுமப்பது மட்டுமே ஒரு ஆன்மீக நேயத்தின், ஆன்ம நேயத்தின் அறிகுறியாக இருந்துவிட முடியாது. அந்த மாதிரியான மனிதர்களை நிறைய பார்த்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதனால தான் அது எல்லாவற்றையும் அப்படியே புறந்தள்ளி வச்சுட்டு தள்ளி விட்டுறார். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு. அவர் சொல்கின்ற 2 சாதனம் எதுங்கிறத பாருங்க. சுத்த சன்மார்க்க சாதனம் 2 வகைப்படும்: பரோபகாரம், சத்விசாரம். 2 வகை தான். இந்த 2 வகையில் தான் மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அதனால் நான் வித்தியாசமாக இருக்கிறேன் என்று துறவரம் மேற்கொண்டு, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்றின்பங்களையும் பேரின்பங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பதாக இல்லாமல், இல்லற வாழ்வில் இயல்பான வாழ்க்கையில் இருந்து கொண்டே பரோபகாரம், சத்விசாரம் இது 2ஐயும் பண்ணினாலே அது ஆன்மநேயம்தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ பரோபகாரம்னா என்ன, சத்விசாரம்னா என்னங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வருதில்ல. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறார் வள்ளல் பிரான். என்னன்னா, அப்படி துறவரம் மேற்கொள்பவர்கள், காஷாயம் உடுத்துபவர்கள், காவி உடுத்துபவர்கள், அந்த வெளிப்புற ருத்ராட்ச கொட்டைகளை மாட்டி கொண்டிருப்பவர்கள், வெளிப்புற அடையாளங்களை நெற்றியில் சுமப்பவர்கள், இவர்களை பார்த்து மனித மக்கள், மனித குலம் கொஞ்சம் ஒரு ஆச்சரியத்தோடு, ஒரு அச்சத்தோடு பார்க்கும் இல்லையா? அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறார் வள்ளல் பிரான். ஏன்னா இப்படி இருப்பவர்கள் மட்டுமே ஆன்மநேயர்கள் இல்லை. நீங்கள் பரோபகாரத்தோடு இருந்தால், சத்விசாரத்தோடு இருந்தால் அதுவே ஆன்மநேயம்தான். அப்படி என்றால் காவி கட்டாத துறவிகள் நீங்கள் என்று தெளிவாக சொல்கிறார். பரோபகாரம்னா என்னங்கிறத சொல்றார் பாருங்க. பரோபகாரம் என்பது தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது. இவ்வளவுதாங்க. தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது பரோபகாரம். தேகத்தால் ஒரு சிலர் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோன்னு வைங்களேன், கூட நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. நண்பர்கள்லாம் அப்படி தானே. தேகத்தால் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறது, மாவிலை தோரணம் கட்டுறது, வர்ற விருந்தினர்களை வரவேற்பது, அப்புறம் அங்கே வருபவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்வதுன்னு ஓடி ஆடி உடலால் உபசாரம் செய்வார்கள் இல்லையா? அது தேகத்தால். அடுத்தது தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது. அடுத்தது வாக்கால் என்னன்னா, வர்றவங்கள்ட்ட எல்லாம் நல்ல வார்த்தை பேசுவது. திரவியத்தால் அப்படின்னா பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பது. அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கேன், நான் இருக்கிறதே ஓலை குடிசை, நான் எப்படிங்க இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நல்ல வாக்கு இருக்குல்ல, அதுக்கு செலவாகுமா என்ன? வர்றவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க, அது போதுமே. அதுவும் ஒரு துறவு நிலை தானே. காய் வார்த்தையை துறந்து கனி வார்த்தையை நீங்கள் மேற்கொண்டால், கனி வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால்
அதுவும் ஒரு துறவு நிலைதான். காய் வார்த்தையை துறந்த நிலை. அதுமாதிரி சோம்பேறித்தனத்தை துறந்து உடலால் உழைத்தீர்கள் என்றால் அதுவும் ஒரு துறவு நிலைதான். செல்வம் திரவியம் என்பது லட்சம் லட்சமாக அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அன்பை நீங்கள் திரவியமாக கொடுங்கள், பேரன்பை செல்வமாக அள்ளி கொடுங்கள் என்று வள்ளல் பிரான் சொல்றார். அப்போ எங்கிட்ட இல்லை இல்லை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட மனசு நோகாமல் இருக்க வேண்டும், மனசு பெருமைப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இப்படியான பரோபகாரம் செய்யலாம் என்று வள்ளல் பிரான் சொல்லி கொடுக்கிறார். அடுத்தது சத்விசாரம் அப்படிங்கிறார். அதுவும் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நம்மெல்லாம் நினைக்கலாம். ஆனால் சத்விசாரம்னா என்னங்கிறத சொல்றார் பாருங்க. சத்விசாரம் என்பது நேரிடாத பட்சத்தில் ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது. அதாவது இந்த பரோபகாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் நேராத காலத்தில், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாத காலத்தில், மற்றவர்கள் நம்மிடம் வந்து எதுவும் கொடு என்று சொல்லாத அந்த காலத்தில் நாம் சத்விசாரத்தோடு இருக்க வேண்டும் என்றால், விசாரம் என்றால் விசாரணை செய்வது அல்லது தெரிந்து கொள்வது, ஒரு தேடலில் ஈடுபடுவது, அதை பற்றிய நூல்கள் வாசிப்பது, அதை பற்றி மற்றவர்களிடம் பேசி அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வது, அதன் மூலமாக நம்முடைய மனசை இன்னமும் மெருகேற்றிக் கொள்வதைத்தான் சத்விசாரம் அப்படிங்கிறார். விசாரம் என்றால் விசாரித்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், கேள்வி மூலமாக அறிந்து கொள்ளுதல், தெளிவு பெறுதல், வெளிச்சம் பெறுதல் அப்படின்னு நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால் பரோபகாரம் செய்வதற்கு தேவையில்லாத காலங்களில் நீங்கள் சத்விசாரம் செய்யுங்கள் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது, கடவுளது புகழை விசாரித்தல், ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல். கடவுளது புகழை விசாரித்தல் அப்படின்னா அவருக்கு என்னங்க பெருமை, அவருக்கு என்ன புகழ், அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். புராண கதைகளை கேட்கணும், அந்த இடைச்செருகல் கதையெல்லாம் கேட்கணும்னா அப்படி சொல்லலை. கடவுள் என்பதை தத்துவமாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த புகழ் என்பது அதுதான் ஜீவகாருண்யம். இறை என்பது கருணை, இறை என்பது இரக்கம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எப்படி செய்வதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தத்துவங்களாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நாம் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு கடவுளை வச்சுருக்கோம்ல, கடவுளுக்கே கூட ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஆக்கி விட்டுட்டோம். இந்த வேண்டுதல் நிறைவேறணுமா அந்த கோயிலுக்கு போ, அந்த சாமி கிட்ட வேண்டு, இந்த வேண்டுதல் நிறைவேறணுமா இந்த கோயிலுக்கு போய் இந்த சாமி கிட்ட வேண்டுன்னு இறைவனுக்கே நாம் வேலையை பிரித்து கொடுத்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் இறை என்கின்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இறை என்பதற்கு உருவம் கிடையாது, இறை என்பது சிலை வழிபாடு கிடையாது, இறை என்பது தத்துவம் என்பதை புரிந்து அந்த புகழை விசாரியுங்கள் என்றால், புகழ் என்றால் அந்த பெருமை, அந்த தத்துவார்த்த நிலைக்கு நாம் எப்படி உயர்ந்து கொள்வது, நம்மை எப்படி உயர்த்தி கொள்வது என்கின்ற அந்த நிலையை விசாரித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அடுத்தது ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல், தன் சிறுமையை கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல். இதுதான் மிக சிறப்பானது. ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல். நாம் இப்போ பிறந்திருக்கோம், இந்த பிறப்பின் அர்த்தம் என்ன என்று விசாரிக்க வேண்டும். ஆன்மாவின் உண்மை என்றால் இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு எறும்பு பிறந்திருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு கிளிக்குஞ்சு பிறந்திருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு மயில் பிறந்திருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பூமியில் வீணான பிறப்பு என்று எதுவுமே கிடையாது. அவரவர் நிலையில் எல்லா பிறப்பும் அவரவர் தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மனிதர்களை தவிர என்னும்போது, நம்முடைய ஆன்மாவின் அடையாளம் என்ன, நம்முடைய ஆன்மாவின் பிறப்பின் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வது அல்லது அதை தெரிந்து கொண்ட அந்த அனுபவம் மிக்க பெரியவர்களிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வது மிக முக்கியம் என்று வள்ளல் பிரான் சொல்றார். அடுத்த ஒரு தத்துவத்தை சொல்றார் பாருங்க. தன் சிறுமையை கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல். அப்படின்னா நான் இப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி போய் புலம்புறது இல்லை. கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல் அப்படின்னா என்னிடம் இந்த குறைபாடு இருக்கிறது, என்னிடம் இந்த குறைவு இருக்கிறது, நான் இப்படி கோபப்படுவனாக இருக்கிறேன், நான் ஆத்திரம் கொள்பவனாக இருக்கிறேன், நான் ரௌத்திரம் கொள்பவனாக இருக்கிறேன், என்னிடம் கொஞ்சம் கூட பொறுமை இல்லை, என்னிடம் கொஞ்சம் கூட நிதானம் இல்லை. இப்படியாக நம்மிடம் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை நாம் கண்டுபிடித்து அதை எப்படி நிவர்த்தி செய்வதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி நிவர்த்தி செய்வது தான் இந்த வாழ்க்கையின் அடையாளம், இந்த ஆன்ம நேயத்தின் அடையாளம், இந்த ஆன்மாவின் அடையாளம் என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். எவ்வளோ அழகான கருத்து இல்லை? எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. இந்த மார்க்கத்தால் தான் சுத்தமாதி 3 தேகங்களை பெற வேண்டும். இப்படியாக
ஒரு பரோபகாரம் சத்விசாரம் இரண்டுமாக நாம் வாழ்ந்தால் 3 தேகங்கள் என்று வள்ளல் பிரான் சொல்லுகிறார். அதை இன்னொரு முறை பார்க்கலாம். அந்த 3 தேகங்கள் என்ன என்பதை, அப்படியான சிறப்பை நாம் பெற முடியும். அந்த 3 தேகங்களுமே கூட ஆன்மீக அன்பர்கள் பேசும்போது நம்மை அச்சுறுத்துவதாக அமையும். அப்படி இல்லாமல் வள்ளல் பிரான் அந்த 3 தேகங்கள் நமக்குள்ளே பொதிந்திருக்கிறது. நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பெற்றிருக்கக்கூடிய இந்த 3 தேகம்தான் அந்த 3 என்று சொல்லி தருகிறார். என்றால் குழந்தைகளை உட்காத்தி வச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் கதை பேசுகிற மாதிரி நமக்கு நம்முடைய அறியாமையை போக்குகின்றார் நம்முடைய வள்ளல் பிரான். அறியாமையை போக்கிக் கொண்டே இருப்போம். வள்ளல் பிரானை யோசித்து கொண்டே இருப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.